இந்த குழந்தை தான் இங்கே இந்த துண்டில் போட்டு இதில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எங்கேயோ நினைக்கிறேன், விஜய் ஹாஸ்பிட்டலு அங்கே வந்து அந்த துண்டில் இருக்கிற குழந்தை தான். ஒரு நம்ப முடியுதா ஏதாவது? எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஸ்டேஜ். இவரும் அப்படி தான் வந்தார். ஒரு நாள் வந்து தாத்தா நான் விஸ்காம் படிக்க போகிறேன் அப்படின்னா, விஸ்காமில் என்ன பண்ண போகிற அப்படின்னு, டைரக்ஷன் கோர்ஸ். இதுக்கு எதுக்கு நீ விஸ்காம் போகிற? நம்ம வீட்டிலேயே 3 விஸ்காம் இருக்க, யார்கிட்டயாவது சேர்ந்து கொண்டு தனுஷ்கிட்ட சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தார் அவர். கேப்டன் இந்த படங்கள்ல எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர். ரொம்ப அப்பவே தனுஷ் சொல்லுவார், அப்பா பிரமாதமாக ஒர்க் பண்ணுறான்ப்பா, நல்லா வந்துருவான் போல இருக்கு, நல்ல பையன் தான், நல்லா வந்துருவான் போல் இருக்குன்ட்டு. அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சவரை தெரியல, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்னு அவர் கொண்டு வந்து நடிக்க வச்சு இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. எனக்குமே சினிமா பிடிக்காது, இந்த சினிமா தான் துரத்தி துரத்தி என்னை பிடிச்சு கொண்டு வந்து ஒரு இயக்குனராக உட்கார வச்சது. தனக்கு வேண்டிய கலைஞர்களை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வல்லமை படைத்தது. நீ விலகி விலகி போனாலும் உன்னை விடாது, நீ விரும்பி விரும்பி போனாலும் உனக்கு கிடைக்காது. உண்மையிலேயே எங்க வீட்டுல 2 பசங்க ரொம்ப கொடுத்து வச்சவனுங்க. செல்வராகவன் முதல் பையன், மற்றவங்களும் அதுக்கு அப்புறம் தான். இவங்க அம்மா முதல் பெண் குழந்தை எங்க வீட்டுல. அவங்க அம்மா மட்டும்தான் என்னை வாடா போடான்னு சொல்றவங்க. இவரு முதல் பேர குழந்தை.